அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் மோகன்லால் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற எல்2 எம்புரான் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பிருத்திவிராஜ் இயக்கியிருக்கிறாரு. மோகன்லாலுடன் இணைந்து பிருத்திவிராஜ், டொவினோ தாமஸ், சுகுமாரன், மஞ்சு வாரியார், அபிமன்யு சிங் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. கடந்த 2019ஆம் ஆண்டு பிருத்திவிராஜ் இயக்கத்தில் மோகன்லால் நடிப்பில் வெளியான படம் லூசிஃபர். அந்த படத்தில் டொவினோ தாமஸ், மஞ்சு வாரியார், விவேக் ஓபராய், ஜான் விஜய் உள்ளிட்ட பலரும் நடித்திருந்தனர். படம் வெளியாகி மெகா ஹிட் படமாக மாறியது. இப்படம் அப்போதே 200 கோடி ரூபாய் வசூல் செய்த முதல் மலையாள படம் என்ற சாதனையை படைத்தது. பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் 6 ஆண்டுகள் கழித்து லூசிஃபர் படத்தின் 2ஆம் பாகமாக எல்2 எம்புரான் வெளியாகியிருக்கின்றது. முதல் பாகம் முழுக்க அரசியலும் அதன் பின்னணியில் துரோகிகளை கண்டுபிடித்து களை எடுப்பது போன்று அமைத்திருப்பார் பிருத்திவிராஜ். இந்த படத்திலும் பிருத்திவிராஜ் சமகால அரசியலை பேசியிருக்கிறார். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாகத்தில் மாநில முதல்வரின் இறப்புக்கு பிறகு புதிய முதல்வராக பதவியேற்ற அவரது மகன் ஜதின் ராமதாஸ் என்கின்ற டொவினோ தாமஸ் தன் மீதான அவப்பெயரை களையும் நோக்கில் ஒரு தேசிய கட்சியுடன் கூட்டணி சேர விரும்புகின்றார். இதற்காக அக்கட்சியின் தலைவரான பால்ராஜ் படேல் என்கின்ற அபிமன்யு சிங்குடன் கைகோர்க்கின்றார். இதற்கு முதல்வரின் சகோதரி பிரியதர்ஷினி என்கின்ற மஞ்சு வாரியார் கடும் எதிர்ப்பு தெரிவித்தாலும் தன்னால் எதுவும் செய்ய முடியாத கையுறு நிலையில் இருக்கின்றார். முதல்வரின் இந்த நடவடிக்கையால் கேரளாவில் மத வெறுப்பும் கலவரமும் எந்த நேரமும் வெடிக்க காத்திருக்கின்றது. இப்படியான சூழலில் கேரளாவின் ஒரே நம்பிக்கையாக கருதப்படும் குரோம் ஆப்ராம் என்கின்ற ஸ்டீஃபன் நெடும்பள்ளி என்கின்ற மோகன்லால் பத்திரிகையாளர் கோவர்தன் என்கின்ற இந்திரஜித்தின் முயற்சியால் மீண்டும் என்ட்ரி கொடுக்கின்றார். ஹீரோவால் தனது மாநிலத்தில் மீண்டும் அமைதியை கொண்டு வர முடிந்ததா? பால்ராஜுடன் அவருக்கு என்ன பகை? பால்ராஜுக்கும் சையத் மதுசூதனனுமான பிருத்திவிராஜுக்கும் என்ன தொடர்பு? இப்படி பல கேள்விகளுக்கு விடை சொல்லியிருப்பது தான் இந்த படத்தின் மீத கதை. மோகன்லால் ஸ்டைலிஷான லுக்கில் மிரட்டலான நடிப்பை கொடுத்துள்ளார். மஞ்சு வாரியார் கொடுத்த கேரக்டரை சிறப்பாக செய்துள்ளார். பிருத்திவிராஜின் நடிப்பும் அருமை. முதல்வராக டொவினோ தாமஸ் சிறப்பாக நடித்துள்ளார். வில்லன் அபிமன்யு சிங் நடிப்பு மிரட்டல். மற்றும் இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். சுஜித் வாசுதேவனின் ஒளிப்பதிவு படத்திற்கு மிகப்பெரிய பலம். தீபக் தேவின் பின்னணி இசை ரசிக்க வைக்கின்றது. அகிலேஷ் தேவின் எடிட்டிங் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக எடிட் பண்ணியிருக்கலாம். படத்தின் நீளத்தை குறைத்து இன்னும் போரடிக்காமல் சுவாரஸ்யத்தை கூட்டியிருக்கலாம். கதாசிரியர் முரளியின் கதையை எல்லோரும் ரசிக்கும்படியான பிரம்மாண்டமான தரமான படத்தை கொடுத்ததற்கு இயக்குனர் பிருத்திவிராஜுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.